அப்படி வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா திமுக யார்? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளிச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் இந்த அதிமுக, இதை தொடங்கினவர் யார் சொல்லுங்கள்? எம்ஜிஆர். இது ரெண்டு தனித்தனியாக இருக்குது. ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கும்போது ரெண்டையும் ஒட்டி ஒன்றா கொண்டு வந்தா கோவரமாக நீங்கள் சொல்லுங்கள். இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால் நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. என்னைய கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படிறா? அவன் பெத்தா புள்ள தானே நான். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல தாவேகா கட்சி தலைவருக்கு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த கேள்விகள்ல அவர் உங்க பேனருக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் கடைசி நிமிஷத்துல தமிழக வெற்றி கழகம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இந்த பக்கம் பெரியாரையும் சேர்த்துக்கிட்டாங்க, இது முரண்பாடான செயல் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. அது இல்லாம இப்ப சீமான் அதை அவர் தெளிவா சொல்றாரு அப்படின்னா அவருக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை அவர் வழிநடத்திட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு திராவிடத்தை அவர் முன்னிறுத்தி நிறுத்தல. இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாவனும் தமிழர், அதாவது மதத்தை எந்த மதமும் அவர் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த மண்ணில் பிறந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழருங்கிற ஒரு குரலை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க எல்லா இடத்துலையும் நான் தமிழன் தமிழன் சொல்றீங்க, அப்ப திராவிட தலைவர்களை வச்சு ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு நாடகம் ஆடி பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்டு திராவிட கட்சி தலைவர்களை நீங்க ஒரு நாடகத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான செயல்ங்கிறத அவர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எதிர்கொள்ளணும். தாவேகா கட்சி தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்புல நேரடி சந்திப்புல பதிலளித்தா நல்லா இருக்கும்.